இந்த பிரிட்டிஷ் தலைவர்களை அங்கே அழைத்துச் சென்ற பொழுது தாங்கள் வெளியேறுகின்ற பொழுது இந்த நிலம் என்பது அவர்களுக்கே வழங்கப்படும் என்கின்ற ஒரு பொய்யான உறுதிமொழியை வழங்கி இருந்தது. ஆனால் அவ்வாறு இடம்பெறாமல் அந்த ஆட்சி என்பது தொடர்ந்து செல்கின்றது. இந்த கயானா என்பது உலகின் ஒரு பேசு பொருளாக அல்லது உலகின் ஒரு வியப்பு பொருளாக பார்க்கப்படுவதற்கான காரணம், அந்த நாடு இப்பொழுது உலக பணக்கார நாடுகளில் 9வது இடத்தை திடீரென பிடித்துள்ளது. இதற்கான காரணம் அங்கே கண்டறியப்பட்ட எண்ணெய் வளம் என்பதும் மற்றும் தங்கம் என்பன எல்லாம் அந்த நாட்டை உலகின் ஒரு சக்தி மிகு நாடாக மாற்றக்கூடியதாக மாற்றி வருகின்றது. இந்த உலகிலேயே அதி உயர்ந்த தரமான மசகு எண்ணெய் இதுதான் எனவும் கண்டறியப்பட்டதானது அதன் பெறுமதியை கூட்டியதோடு அந்த நாட்டை ஒரு வளமான நாடாக மாற்றி வருகின்றது. அமெரிக்கா தான் அதனில் நுழைவதன் மூலம் அந்த நாட்டின் வளங்களை தானும் சுரண்டலாம் என்கிற ரீதியில் சுரண்டுவதற்காக தனது எண்ணெய் கம்பெனிகளையும் மற்றும் தனது வளங்களையும் அந்த நாட்டிற்கு வழங்குவதோடு வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதிடம் பேச போன்றோம் என்னவென்றால், அமெரிக்கா மற்றும் கயானாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் கயானாவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அது பற்றி பேச போன்றோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. மார்ச் மாதம் அளவில் அமெரிக்காவுக்கும் கயானாவுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளையும் பகைக்கும் அமெரிக்கா கயானாவுக்கு கரிசனை காட்டுவதற்கான காரணம் என்ன? அது ஆடு நினைதென்று ஓனாய் அழும் கதை அப்படின்னு சொல்லி நினைக்கின்றீர்களா? என்ன நினைக்கின்றீர்கள்? ஆம், நிச்சயமாக கனடா என்பது இப்பொழுது உலகத்தின் ஒரு முக்கிய பேசு பொருளாக அல்லது முக்கிய ஒரு பணக்கார நாடாக உயர்ந்து வருகின்றது என்பது பல மக்களுக்கு தெரியும். இன்று இந்த கயானா என்பது உலகின் ஒரு பேசு பொருளாக அல்லது உலகின் ஒரு வியப்பு பொருளாக பார்க்கப்படுவதற்கான காரணம், அந்த நாடு இப்பொழுது உலக பணக்கார நாடுகளில் 9வது இடத்தை திடீரென பிடித்துள்ளது. இதற்கான காரணம் அங்கே கண்டறியப்பட்ட எண்ணெய் வளம் என்பதும் மற்றும் தங்கம் என்பன எல்லாம் அந்த நாட்டை உலகின் ஒரு சக்தி மிகு நாடாக மாற்றக்கூடியதாக மாற்றி வருகின்றது. இந்த நிலையில் குறிப்பாக 11 பில்லியன் பேரல்கள் எண்ணெயை பெறக்கூடியதாகவும் உலகிலேயே அதி உயர்ந்த தரமான மசகு எண்ணெய் இதுதான் எனவும் கண்டறியப்பட்டதானது அதன் பெறுமதியை கூட்டியதோடு அந்த நாட்டை ஒரு வளமான நாடாக மாற்றி வருகின்றது. இந்த நிலையில் மத்திய கிழக்கை சேர்ந்த சில நாடுகள் அதற்கு ஆலோசனை போன்றவற்றை வழங்குவதற்காக முனைந்தாலும் அமெரிக்கா தான் அதனில் நுழைவதன் மூலம் அந்த நாட்டின் வளங்களை தானும் சுரண்டலாம் என்கிற ரீதியில் சுரண்டுவதற்காக தனது எண்ணெய் கம்பெனிகளையும் மற்றும் தனது வளங்களையும் அந்த நாட்டிற்கு வழங்குவதோடு பாதுகாப்பு மூலம் வெனிசுலாவுக்கும் கயானாவுக்கும் உள்ள பிரச்சனையில் நிற்பதான ஒரு நிலையை எடுத்துள்ளது. கயானாவிற்கு இது தேவையான கயானாவிடம் அது வெனிசுலாவுடன் ஒரு பொருதுகின்ற நிலை ஏற்பட்டால், இந்த எண்ணெய் விவகாரத்தில் அவர்களுக்கு பொருதுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு இடையேயான இந்த பிணக்கு என்பதில் வெனிசுலா முதன்மை பெறும். வெனிசுலா முப்படைகளையும் கொண்ட ஒரு நாடு. இந்த நிலையில் தான் இவ்வாறான ஒரு முடிவிற்கு அந்த கயானாவும் ஒத்துக்கொண்டது. இருந்த பொழுதிலும் இந்த கயானாவின் அதாவது டச் ஒரு காலத்தில் கயானாவை தனது ஆட்சிக்கு உட்படுத்திய பொழுது அங்கே இருந்த பூர்வீக குடிகள் மற்றும் தற்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு செல்லப்பட்ட இந்திய குடிமக்கள் போன்றவர்கள் எல்லாரும் இணைந்து கயானாவின் முழு சனத்தொகையான 8,20,000 கொண்டிருந்தாலும் சுமார் 40% மக்கள் அந்த இந்திய வம்சா வழியினராகவும் அல்லது இந்துக்களாகவும் மற்றும் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், அத்தோடு இந்த 10 மொழி பேசும் பூர்வீக குடிகள், அவர்கள் கனடாவில் உள்ள பூர்வீக குடிகளை ஒத்த குடிகளாக இருக்கின்றார்கள். இருந்த பொழுது இந்த பிரிட்டிஷ் தலைவர்களை அங்கே அழைத்துச் சென்ற பொழுது தாங்கள் வெளியேறுகின்ற பொழுது இந்த நிலம் என்பது அவர்களுக்கே வழங்கப்படும் என்கின்ற ஒரு பொய்யான உறுதிமொழியை வழங்கி இருந்தது. ஆனால் அவ்வாறு இடம்பெறாமல் அந்த ஆட்சி என்பது தொடர்ந்து செல்கின்றது. இந்த நிலையில் தங்கள் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வளங்களை எவ்வாறு கையாள்வது என்பதை தெரியாத ஒரு நிலையில் இருந்த கயானாவிற்கு மற்ற நாடுகள் அறிவுறுத்தலை வழங்கக்கூடாது,
தாங்கள் அதில் பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் பின் கயானாவினுடைய நிலைமை எவ்வாறு இருக்க போனது? நிச்சயமாக அவர்கள் எந்த ஒரு விவகாரத்தை செய்வதாக இருந்தாலும் இனி அமெரிக்காவின் ஆலோசனைகளுடன் தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இது பாதுகாப்பு ஒப்பந்தம் மட்டுமல்ல, பொருளாதார மற்றும் எண்ணெய் வள மற்றும் அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான பல விடயங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் கடந்த மாதம் தான் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வாறு மற்ற நாடுகளை பயமுறுத்தி வருகின்றாரோ அது போன்றல்லாமல் இது 10-11 தெரியாத விடயமாக இது செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இதன் மூலம் கிடையாது, அதாவது இப்பொழுது அந்த தனி மனித வருமானம் என்பது அல்லது தனி மனித பொருளாதார வளர்ச்சி என்பது அதிக அளவில் செல்வதால் கயானா என்ன செய்கின்றது என்றால் தனது குடிமக்களுக்கு ஒவ்வொரு மாசமும் சுமார் $500 பெறுமதி, அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான கயானா பணத்தை வழங்கி வருகின்றது. இதன் மூலம் அவர்கள் அதிக வருமானத்தை பெறுபவர்களாகவும் அல்லது வேலைக்கு செல்லாமலே பணத்தை பெறுபவர்களாகவும் மாறி வருகின்றார்கள். இது ஒரு சோம்பேறித்தனத்தை கூட அங்கே கொண்டு வரலாம் என்கின்ற கருத்தியல் நிலவுகின்றது. ஏனென்றால் இந்த அதீத பொருளாதார வளர்ச்சி என்பது அதனை எந்த பாதையில் செல்வது என்ற ஒரு திட்டத்திற்குள் வைத்திருக்காமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த ஒப்பந்தத்தை உலக நாடுகள் எவ்வாறு பார்க்கின்றன? எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் என்று யோசிக்கின்றீர்கள்? ஏதும் தாக்கம் ஏற்படுமா உலக நாடுகளுக்கு இடையில்? இல்லை, நிச்சயமாக மற்ற நாடுகள் பங்களிக்க கூடிய வகையறாக்கள் இருந்தும் கூட அந்த நாடுகளின் பங்களிப்பு என்பது தவிர்க்கப்பட்டிருப்பதைத்தான் இந்த ஒப்பந்தம் காட்டுகின்றது. என்னவென்றால் அமெரிக்கா கையகப்படுத்துகின்றது. எவ்வாறு பிரித்தானியா இந்த 18-17 நூற்றாண்டுகளில் பெரிய சொத்துக்கள் அடங்கிய நாடுகளை தனது கைவசப்படுத்தி அவற்றின் மூலம் அனுகூலத்தை அடைந்ததோ அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா தற்பொழுது எட்டியிருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்கள் ஆனால் கயானா என்பது பிரேசில் மற்றும் சுரினாம் மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளுடன் எல்லைகளை கொண்ட நாடாகவும் அட்லாண்டிக் பிரதேசத்தை கடற்பரப்பை பெரிய அளவு கொண்ட நாடாகவும் இருக்கின்ற பொழுதும் அது மற்ற நாடுகளுடன் இப்பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கு செல்வதற்கோ அல்லது சுரினாமுக்கு செல்வதற்கோ தகுந்த பாதைகள் எல்லாம் இல்லாத ஒரு நாடு. எனவே அவற்றையெல்லாம் அபிவிருத்தி செய்கின்ற நிலை மற்றும் கல்வி கூடங்களை உயர்த்துகின்ற நிலை, ஹோட்டல்களை மற்றும் உல்லாச பயணிகளை தெரிவிக்கின்ற நிலை போன்றவற்றை எல்லாம் அமெரிக்கா செய்கின்ற பொழுது அதன் செலவீனம் என்பது சில இடங்களில் மற்ற நாடுகளின் பங்களிப்புடன் செய்வதை விட 10-20 மடங்கு கூடுதலாக இருக்கலாம். அவ்வாறாக தனது வருவாயை அது பெருப்பித்திருக்கின்றது. இதன் மூலம் நிச்சயமாக இதர நாடுகள் தாங்கள் வழங்கக்கூடிய பங்களிப்பை அல்லது தாங்கள் பெறக்கூடிய ஒரு அனுகூலத்தை இழப்பவையாக மாறுகின்றன. சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்க போன்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.